அப்ப விஜய் அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள கூட்டு வர்ற பெருமை யாருக்கு சாரும்? அதிமுக சாராது, பிஜேபிக்கு சாரும். அப்ப அந்த என்டிஏ கூட்டணியில அதிமுக கட்சியோட பலம் குறைஞ்சு நான் தான் விஜய் எல்லாம் கூட்டது எல்லா கட்சியும் நான் சொல்றதான் கேட்பாங்கன்னு பிஜேபி மேல வந்துடும். பிஜேபிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சமிங்கை அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா நான் நிச்சயமா சொல்றேன், விஜய் இந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்படுவார், விஜய் மேல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்ல முரண்டு பிடிச்சு எந்த விதத்திலையும் நான் பிஜேபியோட கோஆபரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அதற்குரிய காய் நகர்த்தல் மூலமா நகர்த்தி விஜய் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. சிபிஐ நைஸா மார்ச் 17 அதாவது 2 நாள் கழிச்சு செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அப்ப ஒண்ணு விஜய நம்ம வழி கொண்டு வந்தா விஜய வழிக்கு கொண்டு வந்துடணும், கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஆதாயம். அப்ப அந்த வழக்கு நம்ம யார் மேல திருப்பி விட்டுறலாம்? செந்தில் பாலாஜி மேல திருப்பி விட்டோம்னா இப்படி நடந்தா அவன் விஜய், இப்படி நடந்தா செந்தில் பாலாஜி. அப்ப ரெண்டுக்குமே கவர் பண்ணி எப்படி நடந்தாலும் இந்த கரூர் வழக்குல யாராச்சும் தனக்கு எதிர்கட்சிய வீக்கெண்ட் பண்ணி தான் ஜெயிக்கிறதுக்கு இந்த காய அருமையா பிஜேபி நகர்த்தி இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம அரசியல்ல ஓட்டு வாங்கி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எதிரியை வாங்கக்கூடிய ஓட்டை பிரிச்சு எதிரியோட பேரை கெடுத்து அவனுக்கு வாக்கு விடாம செய்யறது மூலமா அரசியல்ல ஜெயிக்க முடியுமான்னா நிச்சயமாக முடியும். பல கட்சிகள் இப்படிதான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம ஜெயிக்கணுங்கிறத விட எதிரியை தோக்கடிச்சா நாம ஜெயிச்சிருவோம், அப்ப எதிரியை தோக்கடிக்க நம்ம என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வியூகம் அரசியல்ல பலகாலமா இருந்துட்டு இருக்கு. இதை ஒரு கைதேர்ந்த கலையாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கதா இன்றைக்கு பாஜக அரசுக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைய பிஜேபி இதுல ஒரு பிஹெச்டியும் தாண்டி ஒரு அதிக லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம ஜெயிக்கிறோமோ மக்களுக்கு நம்ம மேல திருப்தி இல்லைன்னா எதிரி மேல அவனை 2-3 உடைச்சு அவன் பேரை கெடுத்து அவன் எதையாச்சும் ஒண்ணு பண்ணி அவனை எலெக்ஷன்ல போக்கஸ் பண்ண கூட முடியாம நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு வியூகம் இன்றைக்கு பிஜேபி பெருவாரியா எல்லா மாநிலங்களையும் எடுத்து பண்றதுதான். அப்ப தமிழ்நாட்டுல இப்படி ஒரு வியூகம் அவங்க பண்றாங்களா? கண்டிப்பா பண்றாங்க. அது வெறுமனே அதுக்கு அது சூத்திரதாரிகள் அவங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க கையில லட்டு மாதிரி விழுந்த விஷயம் தான் இந்த கரூர் வழக்கு. இந்த கரூர் வழக்கு நான் ஆரம்பத்துல முதல்ல வரும்போதே விஜய்கிட்ட சொன்னேன், நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கையிலேயே இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் பெரிய இழப்பு இருந்திருக்காது. அவர் ஆட்களே அவசரமா போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் சிபிஐ வேணும், ஸ்பெஷல் கமிட்டி வேணும்னு கேட்டு இன்னைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண ஆர்டரான சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல இந்த கரூர் வழக்கு வந்து நின்றுச்சு. இப்ப இந்த கரூர் வழக்கு சிபிஐ வழக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்து நின்றதுன்னா ஃப்ரம் டெவில் டு த டீப் சீன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அத மாதிரி தமிழக அரசு கையில இருந்து அதை விட பெரிய ஆளான ஒருத்தர் மத்திய அரசு கையில போய் அவர் விழுந்துட்டார். இப்ப இதனால எவ்வளவு தனக்கு மேக்சிமம் உதவி கிடைக்கணுமோ அவ்வளத்தையும், தனக்கு எவ்வளவு பலம் கிடைக்கணும் அவ்வளத்தையும் நிச்சயமா பிஜேபி தனக்கு பயன்படுத்தி கொள்ளுமானா நிச்சயமா பயன்படுத்தி கொள்ளும். இதுல இருந்து விஜய் தப்பிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதற்கான அரசியல் அனுபவமும் அதற்கான ஒரு கூட்டமைப்பும் அவர்கிட்ட இப்போதைக்கு இல்லை. அப்ப இதை வச்சு என்ன வாங்க முடியும்? பிஜேபி 2 வகையா பிளான் பண்ணும். ஒன்று நம்மை பலப்படுத்திக் கொள்வது, இல்லைன்னா நம்ம பலப்படுத்த முடியலன்னா எதிரியை வீழ்த்துவது, எதிரியோட பலத்தை குறைக்கிறது. இப்படி ஒரு சம்பவத்தை வச்சு 2ல எதுனாலும் பண்ணலாம். முதல்ல அவங்க நினைக்கிற என்னப்பா, நம்ம பலப்படுத்தணும் தான் முதல்ல அவங்களோட காய் நகர்த்தர்களா இருக்கும். முடியலன்னா இதை வச்சு எதிரியை வீழ்த்தணும் அப்படிங்கிறது அவங்க 2வது காய் நகர்த்தர்களாக இருக்கும். அப்ப இன்னைக்கு முன்னாடி சொல்லும் போது நான் முன்னாடியே வீடியோ போட்டு கரூர்ல சம்மன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், என்ன மாதிரி ஒரு பிக்சர் நமக்கு நிர்மல்குமார் வெளியில வந்து கொடுத்தாரு, இனிமேல் விஜய் விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கூறப்பட்ட செய்தி அதுதான். ஆனா இப்ப என்னன்னா, இன்னைக்கு திருப்பி மார்ச் 10 சம்மன் கொடுத்து அவர் எனக்கு 15 நாள் கெடு வேணும்னு கேட்ட போது இல்லை 15 நீங்க அப்பியர் ஆகணும் டெல்லி சிபிஐ ஆபீஸ்லன்னு சொல்லி இப்ப மீண்டும் 15 சம்மன் கொடுத்திருக்காங்க. அப்போ நான் இதுக்கு முன்னாலேயே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்க, டிசம்பர் 30 கிட்ட போட்டிருப்பேன் அந்த வீடியோ. கரூர் வழக்கு விஜய் கைது செய்யப்படுவாரான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன் அந்த வீடியோ இப்போ நான் பார்க்க வர்றேன் அப்படின்னா, இப்ப எலெக்ஷன் டேட்ல அனௌன்ஸ் பண்ணக்கூடிய சமயம் வந்துருச்சு. பிஜேபி தன்னோட இறுதி காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த கரூர் வழக்கு வச்சு தனக்கு என்ன லாபம் வருங்கிற இறுதி காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த இறுதி காய்கள்ல எல்லாரும் நமக்கு தெரியறது என்னென்ன காய் நகர்த்தலன்னா, வெறும் விஜய முக்க வச்சு வைக்கிறாங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா பின்னால் அமைதியா இன்னொரு வேலை ஓடிக்கிட்டு இருக்கு, அது யாருக்குமே தெரியல, யாரும் அதை பத்தி பெருசா பேசவும் இல்லை. இப்ப 10 இருந்து தள்ளி மார்ச் 15 விஜய் வாங்கி இருக்கிறாரு. 15 சிபிஐ சம்மன் வரணும்னு சொல்லியிருக்கு. நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், சிபிஐ சம்மன் யாரும் உடனே போயிட மாட்டாங்க, டைம் எடுத்து தான் போவாங்க. முதல் 2 சம்மனுக்கு முதல் ஆளா போய் தபால் அவங்க அப்பியர் ஆகிட்டு வரும்போது எனக்கு விஜய் மேல சில சந்தேகங்கள் வந்துருச்சு. அதை நான் அதுல சொல்லியிருந்தேன். இப்ப ஆனா 2வது முறையா சம்மன் பண்ணும்போது மார்ச் 10 சம்மன் ஒரு வாய்தா வாங்குறாரு. இப்ப தனக்கு டைம் வேணும்னு நினைக்கிறாரு. ஆனா சிபிஐ 15 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. எல்லார் பார்வையும் இப்ப விஜய் மேலையும் கரூர் வழக்கு மேலையும் பிஜேபி மேலையும் மட்டுமே தான் இருக்கு. அதான் ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையும் கூட. விஜய் கைது செய்யப்படுவாரா, இந்த வழக்குல விசாரணை எப்படி போகும்னு.
அப்போ விஜய்க்கு இந்த வழக்குல தப்பிக்கிறதுக்கு அரசியல் பூர்வம் என்னதான் சிபிஐ நீங்க பேசினாலும் சிபிஐ வந்து மத்திய அரசு கையில இருக்க ஒரு ஏஜென்சி தான், மிகப்பெரிய ஏஜென்சி, மத்திய அரசு கையில இருக்க ஏஜென்சி தான். அவங்க நினைச்சா அது லெப்டும் திருப்பலாம், ரைட்டும் திருப்பலாம், இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாமா, நிச்சயமாக முடியும். அப்படிதான் இந்திய வரலாறுல சிபிஐயோட ரோல் என்னைக்குமே இருந்திருக்காது. காங்கிரஸ் கட்சி காலத்துல இருக்கட்டும், பிஜேபி காலத்துல இருக்கட்டும், இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற நிதர்சனமான உண்மை. அப்போ விஜய் 15ஆம் தேதி அவர் போனார் அப்படின்னா அதற்குள்ள இங்க அவருக்கு கூட்டணி நெருக்கடிகள் கொடுக்கறதா பேசுறாங்க. அதாவது விஜய் வந்து நீ வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துரு, என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துருன்னா அப்ப விஜய் அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள கூட்டு வர பெருமை யாருக்கு சாரும்? அதிமுக சாராது, பிஜேபிக்கு சாரும். அப்ப அந்த என்டிஏ கூட்டணியில அதிமுக கட்சியோட பலம் குறைஞ்சு நான் தான் விஜய் எல்லாம் கூட்டணி எல்லா கட்சியும் நான் சொல்றதான் கேட்பாங்கன்னு பிஜேபி மேல வந்துடும். அப்ப ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி பிம்பிளிக்கு பிலாமி ஆல்ரெடி டம்மியா தான் இருக்காரு, இன்னும் டம்மியா போயிருவாரு. இதற்கான முயற்சிகள் தான் இப்ப இந்த திருப்பி அவரை சம்மன் பண்ணதுக்குள்ள ரீசன். இந்த கரூர் கேஸுக்கும் அதுக்கு ஒண்ணும் கிடையாது. கடந்த கேஸ் நடந்து 6 மாசம் ஆச்சு. இனிமேல் புதுதாக எந்த எவிடன்ஸும் விஜய் வந்து கொடுக்க போறது கிடையாது. இந்த சம்மன் அனுப்புவதற்கு மிக முக்கியமான ரீசனே ஒரே ரீசன், இதை காமிச்சு அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவாங்க. அப்ப கூட்டணிக்குள்ள போலேன்னா என்ன செய்ய முடியும்? கூட்டணிக்குள்ள போகலைனாலும் கூட்டணிக்கு வெளியில ஒருத்தரை வச்சு அது மூலமா அரசியல நிறைய கால நேரத்துகள் பண்ணி நிறைய காரியங்கள் செய்ய முடியும். இல்லைன்னா அந்த பெனிஃபிட் யாச்சும் மைலேஜ் யாச்சும் விஜய்ட்டு அவங்க வாங்குவாங்க. கூட்டணிக்குள்ள இல்லையா, சரி பரவாயில்ல போ, ஆனால் நீ வெளியில இருந்து இந்த காரியங்கள்லாம் எனக்கு செய்யணும், வெளியில இருந்து இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவரை சில காரியங்கள் செய்ய வைப்பாங்க. பட் பிரதானமான அவங்க காய் நகரத்தில் விஜயை உள்ள சேர்க்கணும் தான். அப்ப 15ஆம் தேதி இந்த சம்மன்ஸ் வரப்போது அன்னைக்கு என்ன நடக்குங்கிறத வச்சுதான் தமிழக அரசோட வருங்கால நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ 15ஆம் தேதி இந்த சம்மன்ஸ் போகுது. போய் அதற்கு முன்னாடி அங்க பிஜேபிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சமிங்கை அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா நான் நிச்சயமா சொல்றேன், விஜய் இந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்படுவார், விஜய் மேல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்ல முரண்டு பிடிச்சு எந்த விதத்திலையும் நான் பிஜேபியோட காப்பரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அதற்குரிய காய் நேரத்துக்கு மூலமா நகர்த்தி விஜய் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த சம்மன்ஸோட ஒரு சாராம்சம். இந்த சம்மன்ஸ் வந்ததுனால கரூர் வழக்கு வந்து இப்ப சூடு பிடிச்சிருக்குலாம் கிடையாது, எலெக்ஷன் சூடு பிடிச்சிருக்கிறதுனால கரூர் வழக்கு சூடு பிடிச்ச மாதிரி ஒரு தோற்றத்தை இவங்க வெளி உலகத்துக்கு காமிக்கிறாங்க. அப்ப இந்த வழக்குல இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல அவங்க எதுவும் மனுக்கெல்லாம் போட்ட மாதிரி எல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் இப்ப மார்ச் 15ஆம் தேதி வருது. எனக்கு இன்னும் ஏன் சந்தேகங்கள் வருதுன்னா, விஜய் ஒரு 15 நாள் டைம் கேட்கிறாரு. ஒரு அரசியல் ரெஜிஸ்டர்ட் அரசியல் கட்சியோட தலைவர், தமிழகத்துல இன்றைக்கு இருக்க 4 கூட்டணில ஒரு கூட்டம் தனியா இருக்கிற ஒரு கட்சியோட மிகப்பெரிய கட்சியோட தலைவர்னு அவர் தன்னை சொல்லிக்கிறார். அப்ப இவர் ஆல்ரெடி 2 முறை வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்பியர் ஆயிட்டார். இப்ப 3வது வரும்போது சிபிஐ கொடுக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு மனு போடலாம், விஜய் கேட்கலாம், இந்த மாதிரி இருக்குங்க, எலெக்ஷன் வர்ற வரைக்கும் நாங்க விசாரிக்கணும், நான் என்னைக்குமே ரெடி தான், இதுக்கு முன்னாடி 2 தடவை நான் வந்திருக்கேன், இப்ப நாங்க நேர்காணல் கட்சி தொண்டர்களுக்கு நடத்தணும், நான் மாவட்ட வாரியா தொண்டர்கள் சந்திக்கணும், மாவட்ட செயலாளர் சந்திக்கணும், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணணும், இப்ப இன்வெஸ்டிகேஷன் டெல்லி கூப்பிடாதீங்க, ஒன்னு அவங்கள சென்னையில வச்சு நடத்த சொல்லுங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல, எலெக்ஷன் என்னைக்கு முடியுதோ அதுக்கு 2 நாள் கழிச்சு போடுங்க, நான் அப்பியர் ஆகிறேன்னு சொல்லி ஒரு மனு போட்டு ஒரு டைரக்ஷன் கேட்கலாம். கொடுக்குமா கோர்ட், கொடுக்குமா கொடுக்காதுங்க 2வது விஷயம். ஆனா கேட்கக்கூடிய உரிமை விஜய்க்கு இருக்கான்னா இருக்கு, கொடுக்கக்கூடிய உரிமை கோர்ட்டுக்கு இருக்கானா கோர்ட்டுக்கும் இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கமிட்டி ஒரு கமிட்டி போட்டு மானிட்டர் பண்றாங்கன்னு ஒரு பேர் இருக்கும்போது, ஆனால் அப்படி சுப்ரீம் கோர்ட்டை அணுக வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் விஜய் செஞ்சதாக இல்லை, எனக்கு இதுவரைக்கும் தெரியல. ஏன்னா கேஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கமிட்டி ஹைகோர்ட் அந்த எக்ஸெப்ஷன் அவர் கொடுக்க முடியாது. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு போட்டு எனக்கு அந்த எக்ஸெப்ஷன் கொடுங்க, எலெக்ஷன் வரைக்கும் நான் எலெக்ஷன் வேலையில பிஸியா இருப்பேன், என் கட்சியின் ஜனநாயகத்தை பாதுகாக்க நீங்க எனக்கு இந்த இதை கொடுத்துதான் ஆகணும், நான் 2 தடவை அவங்க சொன்னாங்க அப்பியர் ஆயிட்டேன், இப்ப திடீர்னு நான் 2 மாசம் கழிச்சு கூப்பிடுறாங்க, என்ன புதுசா வந்திருக்கு, கொஞ்ச நாள் இவ்வளவு வெயிட் பண்ணுங்க, இன்னும் 1 மாசம் 1.5 மாசம் வெயிட் பண்ணலாம் சொல்லி மனு போடலாம். அவர் பண்ணவில்லை. பேக் சேனல்ஸ் சொல்லுவாங்க, புறவாசல் வழியா என்னதோ பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 15ஆம் தேதி விஜய் கூப்பிடுறதுக்குள்ள விஜய் கட்டாயப்படுத்தப்படுவார், ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு. இல்லைன்னா 15ஆம் தேதி ஒரு வாய்தா இன்னொரு சம்மன் போடுவாங்க, கொஞ்சம் சம்மன் கொடுத்து அவரை அந்த காலத்துக்குள்ள நெருக்கி ஏதாச்சும் ஒரு முடிவை சொல்வார்கள். அப்படி முடிவு இப்படி சாதகமா இல்லைனாலும், கூட்டணிக்குள்ள சாதகமா வர்ற மாதிரி சாதகமா இல்லைனாலும், வேற ஏதாச்சும் ஒரு வகையை தங்களுக்கு உதவி செய்யற மாதிரி கண்டிப்பாக நெருக்குவாங்க. அப்போ மார்ச் 15ஆம் தேதி விஜய் அல்லது 20ஆம் தேதியோ திருப்பி இன்னொரு சம்மன்ஸ் போட்டோ விஜய் வந்து அந்த சிபிஐ விசாரணைக்கு போய் விஜய் இந்த விஷயத்துல விஜய் அவங்க மாட்டல அவங்க சொல்றது கேட்டார்னா அப்போ ஒரு பலிக்கடா வாக்கணும். அப்ப அந்த பலிக்கடா யாரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு இதுதான் அன்னைக்கு அந்த சொன்ன நான் டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி நினைக்கிறேன் போட்ட இது டிவிகே விஜய் கரூர் வழக்கு டிவிகே விஜய் கைது செய்யப்படுவாரா பாருங்க. அப்பவே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அந்த பலிக்கடா டிஎம்கேவோட செந்தில் பாலாஜி. நீங்க இந்த மார்ச் 15 சம்மன்ஸ்லயே உங்க போக்கஸ் வைக்கும் போது சிபிஐ நைஸா மார்ச் 17 அதாவது 2 நாள் கழிச்சு செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அப்ப ஒண்ணு விஜய நம்ம வழிக்கு கொண்டு வந்தா விஜய வழிக்கு கொண்டு வந்துடணும், கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஆதாயம். அப்ப அந்த வழக்கு நம்ம யார் மேல திருப்பி விட்டுறலாம், செந்தில் பாலாஜி மேல திருப்பி விட்டோம்னா
செந்தில் பாலாஜியை பிடிச்சா என்ன பண்ண ஸ்டாலின் கேட்குது. இல்லை, செந்தில் பாலாஜி மிக மிக முக்கியமான நபர் திமுக எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா கொங்கு மண்டலத்துல திமுகவால ஒரு அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் போட்டி கொடுக்கணும்னா செந்தில் பாலாஜி கண்டிப்பா வேணும். ஏன்னா அந்த கொங்கு மண்டலத்துல 60 சீட்லயும் இன்னைக்கு எலெக்ஷன் நடத்துனீங்கன்னா பிஜேபியும் எதுவும் சேர்ந்திருக்கிறனால 50 சீட்டுக்கு 60 சீட்டு கூட ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு. அப்ப அதை திமுக உடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு செந்தில் பாலாஜி மட்டும்தான் அங்க இருக்கிறாரு. அப்ப அந்த செந்தில் பாலாஜியை கடத்துறதுக்கு அவங்க இதை பயன்படுத்திக்குவாங்க. அப்ப செந்தில் பாலாஜியை கைது, இந்த பழிய தூக்கி செந்தில் பாலாஜி மேல போட்டீங்கன்னா அப்ப செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவாரு. கொங்கு மண்டலத்துல திமுக வேலை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஆள் கிடையாது. அது ஒரு பெரிய பிளஸ். ரெண்டாவது, மக்கள் மத்தியில பாருங்க கரூருக்கு இவ்வளவுதான் செஞ்சுட்டாருன்னு திமுக மேல பழிய போட்டு அதை வச்சு எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அப்போ இதுல ஏன் நான் இது ஸ்ட்ராட்டஜி, நான் இது நம்ப சரியான விஷயம் இல்லைன்னு நான் சொல்றேன். 6 மாசம் ஆச்சு, இன்னும் ஒண்ணு செய்யல. 41 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. இன்னுமே ஒன்னும் செய்யாம இவங்க ஸ்லோவா பண்ணும் போது என்னன்னா, இதுல என்ன முடிவு வந்தாலும் மக்களுக்கு நம்பகத்தன்மை இருக்குமான்னா நிச்சயமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க, எல்லா எவிடன்ஸும் உங்ககிட்ட இருக்கு, எல்லாரும் கூப்பிட்டு விசாரிச்சு இவ்வளவு நாள் நீங்க தள்ளி போடுறது ஒரு சந்தேகத்தை கிளப்புமானா நிச்சயமா கிளப்பத்தான் செய்யும். அப்ப இந்த காய் நகர்த்தர்களை பாருங்க, இப்படி நடந்தா அவன் விஜய், இப்படி நடந்தா செந்தில் பாலாஜி. அப்ப ரெண்டுக்குமே கவர் பண்ணி எப்படி நடந்தாலும் இந்த கரூர் வழக்குல யாராச்சும் தனக்கு எதிர்கட்சிய வீக்கெண்ட் பண்ணி தான் ஜெயிக்கிறதுக்கு இந்த காய அருமையா பிஜேபி நகர்த்திருக்கு. இது ஒரு அரசியல் நகர்வா தான் நான் பாக்குறேன். இது ஒரு சட்டத்தின் நகர்வாவோ இல்ல ஒரு கரூர் வழக்குல நியாயம் தீர்ப்பு நிச்சயமா கிடையாது. ஏன்னா இந்த வழக்கு எவன் மேல போட்டாலும் அவன் திருப்பி அக்யூட்டாய் வெளியில வந்துடும். அந்த லட்சத்துல சிபிஐ இந்த வழக்கு நடத்த முடியும். ஏன்னா ஃபேக்ட் அதுதான். அப்போ இந்த வழக்கு இப்போதைக்கு என்னன்னா என்ன பின்னால என்ன வாங்கிட்டு வரட்டும், இந்த எலெக்ஷன் சமயத்துல அது ஒன்று நம்ம மைலேஜ். நீங்க எல்லாம் நினைத்து கொண்டு இருக்க மாதிரி விஜய் மட்டும்தான் இல்ல கைதாகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு, விஜய் மேல மட்டும்தான் கேஸ் போடக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, விஜய் பிஜேபிக்கு ஒத்துக்கொண்டு விட்டார் என்றால் அப்படி அந்த இதை தூக்கி செந்தில் பாலாஜி தலையில சுமத்தி செந்தில் பாலாஜிய அக்யூஸ்ட் ஆக்கி அவர் மேல சார்ஜ் ஷீட் போடுவாங்க, அவர் அரெஸ்டும் பண்ணிடுவாங்க. நாளைக்கு ஒரு பெயில் வாங்கி வெளில வருவார், எலெக்ஷன் முடிஞ்சிடும். அதுக்குள்ளாடி கொங்கு மண்டலத்துல தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி திமுகவை கம்ப்ளீட்டா கொங்கு மண்டலத்துல வைப் அவுட் பண்றதுக்கு உள்ள காரியங்களை அவங்க சூப்பரா செஞ்சிருவாங்க. அப்போ இந்த சம்மன்ஸ் எல்லாரும் நினைக்கிற மாதிரி விஜய்க்காக மட்டுமல்ல, பின்னால கொடுத்திருக்க அந்த செந்தில் பாலாஜி சம்மன்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட கணக்குப்படி இதுல மிகப்பெரிய ஆபத்து 50-50 ஆச்சு இருக்கட்டும். 50% ஆபத்து விஜய்க்குன்னா 50% செந்தில் பாலாஜிக்கு. அப்ப இந்த பால் எந்த பால் போட்டாலும் கோல் அடிக்கிற மாதிரி எந்த பால் போட்டாலும் இதுல பிஜேபிக்கு கோல் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அவங்க பயன்படுத்திக் கொள்வார்கள். அரசியல் என்பது நீங்க ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், கொள்கை சித்தாந்தம் யாருன்னா இந்த கொள்கை அந்த சித்தாந்தம்னு சொல்லி கட்சி போடுறது நடத்துறது எல்லாம் கிடையாது. அது இந்த பிஜேபி தெளிவா இருக்கு. தனக்கு ஆதாயம்னா யாரையும் தான் கூட இருக்கணும் கூட அறுத்து கீழே போட்டுட்டு அவங்க தந்த ஆதாயத்துக்காக சேர்த்துக்குவாங்க. கொஞ்சம் கூட லாயல்ட்டியோ எதுவுமே இல்லாத ஒரு கட்சி தான் இன்றைய பிஜேபி. அப்ப இந்த சமயத்துல அவங்க விஜய் பலி கொடுக்கவும் யோசிக்க மாட்டாங்க, செந்தில் பாலாஜியை உள்ள எடுத்து போட யோசிக்க மாட்டாங்க. சரியா இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நாளைக்கு அவங்க ரிலீஸ் ஆகி வெளில வரதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு பிரச்சனை. இந்த சமயத்துல அதுக்கு என்ன பெனிஃபிட் மட்டும்தான் பாக்குறாங்க. நான் எதிர்பார்ப்பது இந்த சம்மன்ஸில் விஜய் ஒத்துக்கொள்ளாவிட்டால் அவருக்கு டேஞ்சர், விஜய் ஒத்துக்கொண்டு விட்டார் என்றால் செந்தில் பாலாஜி உள்ள போவாரு. இதான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் சந்திப்போம்.